வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லி நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ரிசல்ட்டு மே 4ஆம் தேதிக்கு முன்பே வெளியிடுறது தொடர்பாக கல்வித்துறை முன்கூட்டியே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுவது தொடர்பாக கல்வித்துறை தமிழக அரசுடன் ஆலோசனை பண்ண போகிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா, அஃபிஷியலாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதி முழுமையாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இது தொடர்பாக அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஏற்கனவே தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நான் காட்டுறேன். எஸ், இதான் அந்த அப்டேட்டு. இதில் 10th 11ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த பேப்பர் வேல்யூஷன் மெயினாக எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சு. இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சியோடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏயுடைய வேல்யூஷன் 13ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 20ஆம் தேதி வரைக்கும் 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 days அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1 day வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு நாளைக்கு 12th 10th வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கன்ஃபார்ம் இருக்குது. இந்த பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 10th 12th ஒரே நாளில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 12th வேல்யூஷன் கேம்ப் ஷெட்யூலையும் பாருங்களேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திங்கட்கிழமை வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20/4/2026. அப்போ நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் நாளையோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு 20ஆம் தேதி முடிஞ்சுன்னா 21 22ஆம் தேதி மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த எலெக்ஷனுக்கான ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெரும்பான்மையான வாக்குச்சாவடி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே அங்கே வந்து வைப்பாங்க. இதில் நமக்கு மெயினாக 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண்களை கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே இந்த டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணி ரிசல்ட்டுக்கான சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் 10th 12th எந்த தேதியில் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நம்ம கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதான் அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.